ஹாய்! இன்றைக்கி என்ன ரெசிபினா பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு பெரிய குண்டால எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறேன். போட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வணக்கிக்கணும். இது வந்து 15 பேத்துக்கு நான் செய்கிறேன். ஸோ அதனால் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நான் பெரிய குண்டால எடுத்திருக்கேன். வெங்காயம் வணங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து தனியாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது கூட புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நான் 3 கிலோ எடுத்திருக்கேன். 15 பேத்துக்கு சமைக்கிறதுக்காக 2½ படி அரிசி போட்டிருக்கேன். ஸோ சிக்கன் நல்லா இதானதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள், வரமிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறிட்டு தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். தண்ணி எப்பயும் ஊற்றுறத விட ஒரு சொம்பு கம்மியாக ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம இதில் வந்து குண்டால வச்சு செய்கிறனால ஒரு சொம்பு கம்மியாகவே ஊற்றிருக்கேன். ஊற்றி மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அரிசி எடுத்து போட்டுக்கிறேன் நான். நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி மேலே புதினா ஆட் பண்ணி மூடி வச்சிடுறேன். இடையில வந்து கிளறிட்டே இருக்கணும். எல்லாம் அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத அளவுக்கு இடையில கிளறிட்டே இருக்கணும். கிளறி மூடி வச்சுட்டு தம் போடணும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் தம் போட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரியாணி ரெடி. சொந்த பந்தம்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அதுக்காக அவங்களுக்கெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, எக்கு ப்ளஸ் ஆனியன் ரைத்தா. சூப்பரான பிரியாணி, டேஸ்டியான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.